குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான அப்டேட் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்ஸாமும் ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டு ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாலாம் எதுவும் கேட்கவே இல்லை ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தாலே 80+ மார்க்கு நீங்கள் அழகாக எடுக்கலாம். 90க்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. டஃப்பாக இல்லை, ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்ஸ் கிராமர்ஸில், அப்புறம் பேராகிராஃப் ரைட்டிங், அந்த போயமு, ஸோ அந்த மாதிரியான இதுலலாம் என்ன இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கேட்டு 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 1 மார்க்ஸில் வந்து எதனா கிரேஸ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம செக் பண்ணதில் எந்த கொஷின் மிஸ்டேக்காகவோ எதுவோ சம்திங் கேட்கல. எல்லாமே ப்ராப்பராக சிலபஸ் வைஸ் புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம வந்து டீச்சர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 2 மார்க்ஸு கிராமர் பார்ட்ஸு அது எல்லாமே கேட்டாச்சு. ஸோ அதுவும் ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த லெட்டர் ரைட்டிங், பேராகிராஃபு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு ஓகேங்களா. இன்னும் இந்த மாதிரி தியரி ரிலேட்டடாகவும் நம்ம கேட்டாச்சு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஓகேங்களா. ஸோ மேபி பை ரேர் சான்ஸ் ஏதாச்சும் மார்க்ஸ் கிக்ஸ் எதனா ஃப்யூச்சரில் பேப்பர் கரெக்ஷன் அப்போ ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டில் நவ் இப்போதைக்கு இங்கிலீஷில் எதுவுமே கிரேஸ் மார்க்ஸ் பற்றி எதுவும் கிடையாது. மோஸ்ட்டாக எல்லாமே கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குன்னு தான் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தயவுசெய்து கிரேஸ் மார்க் எதனா இருக்குன்ட்டு நீங்களே ஏதாவது சோர்ஸ் மூலிமா பார்த்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க இப்போ ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் இங்கிலீஷில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாம் ப்ராப்பராக தான் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா ஆக்சுவலான ஒரு சிச்சுவேஷனு ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.